ஒரு சகோதரி என்ன இடத்துல சொன்னாங்க, ஒரு நாய் குட்டியோட இருக்கிறத பார்க்கும் போது கூட எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கு, அதுக்கும் கூட அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த தகுதி இல்லையோ? அப்பதான் அந்த வார்த்தையினுடைய வலிகளை நான் உணர்ந்தேன். நான் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் கன்சீவ் ஆனேன். கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனேன். அந்த 1 வருஷம் எனக்கு தெரியல, அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லை. எனக்கு எல்லாம் ஜாலியாக சுற்றணும், அவ்வளோதான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி முடிஞ்சு அப்புறம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வலி வந்துச்சு பாருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்னதுலேருந்து நான் சிக்குன்னு நிறையா மருந்து சாப்பிட்ருக்கேன். யூஸ்வலாகவே நிறைய மெடிசன் எல்லாமே அந்த கர்ப்பத்தை பிள்ளை பேரதானே பாதிக்கும். அதனால நமக்கு தான் அந்த கஷ்டம், நம்மளை தான் அதுக்கு லாய்க்கியே இல்லை அப்படின்னுட்டு மைண்டெல்லாம் செட் பண்ணிக்கல. எப்படியாவது போராடி ஒன்றாவது ஆண்டவர்கிட்ட வாங்கிடணும் அப்படின்னு ஒரு துக்கம் வந்துச்சு பாருங்க. நான் பண்ண ஜபத்தெல்லாம் கேட்டால் இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். இந்த ஆலயத்தில் கம்யூனியனை வாங்கி நான் அழுவேன். அடுத்த மாதம் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், நான் 2 ஆளாக அந்த கம்யூனியனை சாப்பிட்ணும், அப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். என் குழந்தை இந்த ஆலயத்தில் நடக்கணும், ஒன்றே ஒன்று போதும், ஆணோ பொண்ணோ கருப்போ வெள்ளையோ நோய் நொடி இல்லாமல் ஒன்றே ஒன்று ஆமாம் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தேட ஆரம்பித்தேன். அப்போ பாஸ்டர் உங்களுக்கு அந்த சாட்சியை சொல்லிட்டாரு. பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபிச்சார். ஏன்னா ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபிச்சும்பொழுது ஆண்டவர் ரெபேக்காலை நினைத்தருளினார்னு. அது வரைக்கும் பாஸ்டருக்கும் அந்த ஒரு நாள் கூட அப்படி பேசினதே இல்லை. அவர் எந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி நான் பார்த்ததே இல்லை. நான் தான் எல்லாத்தையும் குரல் கொட்டி மாதிரி தூக்கி வச்சுப்பேன். என் கையில் எப்பவும் கங்காரு மாதிரி ஒரு குட்டி இருக்கும். ஆனால் பாஸ்டர் அவர் ஒரு குழந்தைய கூட அப்படி கணத்தை பிடிச்சி கிள்ளி பார்த்ததில்லை. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என் தலைமையில் கை வச்சு ஜெபிச்சார். என் மனைவியை நினைங்க, அந்த மாதமே நினச்சிட்டு அவர் விசுவாசிச்சுட்டு அந்த மெடிக்கல்ஸில் போய் மருந்து வாங்கினதெல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு சொன்னார். அப்போல்லாம் எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. இவருக்கு ரொம்ப தெரியுமா, என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அப்போ சேவூரில் வேதாகம கல்லூரியில் நான் அப்போ டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது அந்த பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர், எனக்கு மறக்க முடியாது அவரை. அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவர் பியூலாமா உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு பாஸ்டர். உனக்குலாம் பாப்பா பிறக்கணும்னு நினப்பே இல்லையா? நான் ஆண்டவர் தான் கொடுக்கணும் பாஸ்டர், இங்கே வா ஜெபம் பண்ணுறேன். உற்பவ காலத்திட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவ்வளோதான் ஜெபம். பியூலாமா உனக்கு உற்பவ காலத்திட்டம் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ கிளம்புன்னு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அது எப்படி எனக்கே தெரியாமல் இவருக்கு தெரியும்? நமக்கு தானே ஃபஸ்ட்டு தெரியணும். ஆனால் ஆமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் சொன்ன நாள் கரெக்டாக எனக்கு அந்த 45 டேஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ்டர் அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெக்னன்சி ஆகிருக்கணும். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்கும்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை, அது நடக்கும்ன்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுச்சு. எனக்கு அந்த 1 இயர் ஏன் ஆண்டவர் 1.5 வருஷம் தள்ளி போட்டாருன்னு நான் பலிபீடத்துலேருந்து நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணுன்றதுக்காக தான். அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். 1.5 வருஷம் எனக்கு தள்ளி போனதுக்காக நன்றி. உடனே கிடைக்கிறஞ்சிருந்தா ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரிந்திருக்காது. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. நான் என்ன இன்னைக்கு பேசினோமோ எல்லாத்தையுமே ஒரு பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் பாஸ்டர் இத்தனை நாள் உங்களுக்கு பயங்கர டேஸ்டாக டெலிஷியஸாக கொடுத்துட்டாரு. ஸோ அதை மேற்கோள் காட்டி விட்டு ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபட சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பாடலை பாடணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு அந்த பாடல் பரிச்சயம் என்று எனக்கு தெரியவில்லை. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே, நெவர் கிவ் அப், ஆங்கில பாடலுடைய தமிழாக்கம். முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று மனம் தளராதே. ஒரு ஹாஃப் நோட் கம்மியா பாடிக்கலாம். நம்ம எல்லாரும் பாட போறோம். ஆண்டவர் சொன்னது தான் இல்லைன்ற அகராதி ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய
கரத்தில் இல்லை. அவரை நம்பி வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு. இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நம்ம அம்மா நம்மளை பெற்றது நிச்சயமா, நம்ம அம்மா பிள்ளையற்றவள் கிடையாதே, அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் கலந்த யாரெல்லாம் வாஞ்சியோடு கலந்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் 2வது பிள்ளைக்காக காத்திருக்கிறாங்களோ, பிள்ளையை இழந்த தாய்மார்களுக்கு கூட ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நீங்கள் மனசுக்குள்ள இருக்கிற கவலை வரும்பொழுது ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். இந்த விசுவாச அறிக்கையை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இந்த வாயில் இருக்க ஒரு வார்த்தையால தான் ஆண்டவர் உலகத்தையே படைத்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள. அப்ப நான் பேசுற வார்த்தையில யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். டாக்டர் சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. மண்டே ஆட்டிட்டு டாக்டரால முடியாது, உங்களால முடியும் ஆண்டவரே. ஒரே ஒரு சாட்சியை கூட நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு கர்ப்பப்பை சுருங்கி இருந்ததாக அப்போ காரணம் சொன்னாங்க. நார்மலாக இருக்கிற சைஸை விட 10 மடங்கு சுருங்கி இருக்கு. 6 months நீங்கள் டேப்லெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு மூவ் ஃபார் ப்ரெக்னன்சி. மீன்வைல் நீங்கள் ஆனால் கடவுளுடைய கிருபை, இல்லாட்டி இல்லை. 6 மாதம் பர்ஃபெக்டாக அந்த டேப்லெட் எடுத்துட்டேன். டேப்லெட் சாப்பிட்டுட்டு எப்போ 1 வருஷம் ஒரு 7 மாதம் தாண்டி போகிறேன். ஸ்கேன் பண்ணாங்க வயிற்ற. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை இன்னும் சுருங்கி தான் இருக்குது, இன்னும் 6 மாதம் டேப்லெட் சாப்பிட்ணும். பாஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கொஞ்சம் வரமாட்டார். உனக்கு வேணும்னா நீ போ, கொண்டு விடுவார். முடிச்ச உடனே மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவர் மருத்துவர்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. என்னை விட்டுட்டு போயிட்டார். மருந்தெல்லாம் வாங்கிட்டு இப்படி மெடிக்கல் ஷாப்பில் நிற்கிறேன். அது ஃபுல்லாக வேற மத தெய்வத்தினுடைய ஃபோட்டோஸ் அப்படியே அடுக்கி கிடக்கு. இப்படி வச்சுட்டு நின்னேன். மருந்து வாங்கலை, அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். பாஸ்டர் வந்தார். டாக்டர் பற்றியப்பா என்ன சொன்னார்? என்ன சொன்னாங்க? இன்னும் 6 மாதம் சாப்பிட சொன்னாங்கப்பா. மருந்து வாங்கிட்டியா? 6 மாதத்துக்கு? 1 மாதத்துக்கே கிட்டத்தட்ட 1200 ரூபாய் ஆகும். 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்? முதலாவது என்கிட்ட அவ்வளோ கையில் காசு இல்லை. 1 மாதத்துக்கு வாங்கிட்டு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஏப்பா காசு பத்தலன்னு வாங்கலையா? 1 மாதத்துக்காவது வாங்கிக்க வேண்டியதானே என்னாரு? இல்லைப்பா நான் வாங்கலை. என்ன ஏன்? நானே இது முன்னாடியெல்லாம் நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது? அவங்க முன்னாடி போய் நான் இன்னும் மருந்து வாங்கி சாப்பிட்டு எனக்கு பிள்ளை பிறக்கணுமா? எனக்கு பிள்ளை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படி போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். அது என்னமோ மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நின்று போய் மருந்தை வாங்கி தின்னு நமக்கு பிள்ளை பிறக்கணுமா அப்படின்னு மனசில் தோணிட்டு வாங்க இந்த பேப்பரை கையில் வச்சு இந்த பாஸ்டர் இப்படி கசக்கி டிச்சுக்குள்ளே போட்டார். நான் நினச்சிங்கன்னா அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னு. யாப்பா இவ்வளோ பெரிய விசுவாசத்துக்கு முன்னாடி உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு விஷயமே இல்லை, நீ கிளம்பு வண்டியில் ஏறிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள அந்த சுருங்கி போன கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்திச்சு அப்படி எலி மாதிரி பிறந்துச்சு. இப்படியெல்லாம் கற்பனை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி பயம், இது சுருங்கி போயிருக்கே, தம் தூண்டாக பிறந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் கற்பனை. அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பா சொன்னார், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குற இந்த வசனத்தை நீ எழுது, 1000 தடவை எழுது, ஆண்டவர் உன்னை நினைப்பார். 750 கூட முடியலை. எனக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அப்போ எழுதுனா கிடைக்கும் அதெல்லாம் இல்லை. ஊழியக்காரன் சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், அதை ஆண்டவருடைய வார்த்தையாக நினச்சி என் விசுவாசத்தை ஒரு ஆக்ஷனில் நான் காமிக்கிறேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறேன். அதனால நம்பிக்கையிலிருந்து மட்டும் தளராதீங்க. அவநம்பிக்கையான வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் வாயில் பிறக்கிற வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.